இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒருத்தன் வந்து செம்ம ஐடியா ஒன்று ஹஞ்சு கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஏதாவது வந்து தோணுதா? யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிஜமாவே இது தெரிஞ்ச மக்களே வந்து ரொம்ப கம்மி பேருன்னா இதை சார்ந்தவங்க தானே யாராவது இருப்பாங்க. ஆமாம். ஒன்றா பேங்க் 3 பார்ட்டி தான் இருக்குது. ஒன்றா பேங்க் சார்ந்தவங்க, இல்லை இந்த பார்சல், அதாவது இந்த விஷயத்தை பார்சலை வந்து மூவ் பண்ணுற இந்த லாஜிஸ்டிக்ஸு, ஓகே. 3வது வந்து போலீஸு. இதுக்கு 3 இந்த 3 பார்ட்டியில் ஏதாவது ஒரு பார்ட்டி தான் இருக்கணும். ஆமாம். சான்சஸ் ஆஃப் பேங்க் அண்ட் போலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படின்றனால என்னோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து மோஸ்ட்லி அந்த பார்சல் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க வேற யாரையாவது மூலமாக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ இன்னொரு இந்த கேள்வி எப்படி கேட்குறேன், இப்போ அந்த விஷயத்தை பண்ணவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க டைமில் எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை நடந்த அந்த 1 or 2 டேஸில் எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கேயாவது கிளம்பி ஓடி போயிருப்பாங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் தாட் இப்போ நீங்கள் அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா எங்கேயாவது போகணும் தான் நினைப்பீங்க. அந்த இடத்துல இருக்குன்னு நினைப்பீங்களா? மாட்டேன். ஸோ அதுதான் ஹஞ்சு. மேபி சிபிசியில் அந்த டீமில் இருக்க எவனோ சொல்லிட்டான், கொள்ளையடிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை அந்த இதை கொள்ளையடிச்சிருக்கவங்க அந்த ஊரில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆமாம். சென்னையிலேயோ சேலம்லையோ அந்த சுற்று வட்டாரத்திலே இருக்க மாட்டாங்க. இது என்னடா ஹஞ்ச், இது ஒரு பெரிய விஷயமா என்னன்னா சூப்பர் ஹஞ்ச் இது ஆக்சுவலி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள்.